ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோடு எனக்கு வழக்கு இருக்கிறது என்று சொல்லி, தேசத்தின் குடிகளோடு ஒரு வழக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது என்ன வழக்கு? பொய்யானையிட்டு, பொய் சொல்லி, கொலை செய்து, திருடி, மிஞ்சி மிஞ்சி போய்விட்டார்கள். இதன் நிமித்தம் இரத்த பழிகளோடு இரத்த பழிகள் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாயத்து பறவைகள் வாரிக்கொள்ளப்படும், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் வாரிக்கொள்ளப்படும் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆண்டவர். ஏன்? உங்களுடைய தவறான நடத்தைகள் ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு காரியத்தை கொடுக்கிறது. அதனாலே அவர் வழக்காடுவோம் வாருங்கள் என்று துணிந்து சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக. கடையிலே ஒரு சாமான் வேண்ட போனால் அதிலே கள்ளத்தனம் இருக்கிறது, கலப்படம் இருக்கிறது, ஏமாத்து இருக்கிறது, பொய்கள் இருக்கிறது, பொய் வழிகள் இருக்கிறது. கர்த்தருக்கு அருவருப்பு. வேதாகமத்திலே அவர் சொல்லுகிறார், கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பான என்று சொல்லி. இன்றைக்கு அநேக இடங்களிலே கள்ளத்தராசு இருக்கிறது. ஏன்? சபைகளுக்குள்ளே போய் பாருங்கள், ஊழியர்கள் மத்தியிலே கள்ளத்தராசு இருக்கிறது. என்ன ஒரு ஊழியன் வளர்ந்து முன்னுக்கு வரக்கூடாது என்பதற்காக அதை சாட்டு போட்டு சொல்லி அவனை நிறுத்துவதற்கு ஏதாவது ஒரு வேலைக்காரனாக அல்லது வீட்டிலே அவர்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு தண்ணி அள்ளி கொடுப்பதற்கு ஏதுவாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துகிறார்களே ஒழிய வேறு அவங்களை உண்மையான ஒரு ஊழியக்காரனாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லை. எனக்கு தெரிய ஒரு ஊழியர் தான் ஒரு பெரிய உயர்ந்த ஜாதி என்று சொல்லி கொண்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த சபையவே கொண்டு அவர்களிடம் ஒப்படைத்த போது அந்த ஊழியக்காரர்களை வைத்து அவர் அடிமைப்படுத்தினார். தன்னுடைய டாய்லெட்டுக்கு தண்ணி அள்ளி கொண்டு வைக்க வேண்டும் என்றும், தன்னுடைய உடுப்பு துவைக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக அடிமைப்படுத்துகிறார். கர்த்தர் இதை கவனித்து பார்க்கிறார். இதன் நிமித்தம் தேசத்திலே ஆண்டவர் வழக்காடுவோம் மாறுங்க என்று கேட்கிறார். நீங்கள் எவ்வளவு ஊழியம் செய்யலாம், வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவோம் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனா ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாள் ஆண்டவர் பிரம்போடு வருவார், அப்பொழுது தெரியும் என்ன நடக்கும் என்று சொல்லி. அநேகர் ஏன் கணக்க வேண்டாம், எத்தனையோ ஊழியர்கள் மூலமாக நான் பாதிக்கப்பட்ட நான் உண்மையை பேசப்போய், சத்தியத்தை பேசப்போய், சத்தியத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்றவர்கள் அநேகர் உண்டு. என்னை குறித்து கூட அநேகர் யூடியூப்ல கேவலமாக போட்டிருக்கிறார். ஆனால் அதுக்குரிய தண்டனைகளும் வேதனைகளும் சோதனைகளையும் நிச்சயமாக சந்திக்காமல் அவர்கள் போக மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆகவே தேவனுடைய ஊழியங்களை செய்கிற ஊழியர்களே, நீங்கள் உண்மை இல்லாமல் ஊழியங்கள் செய்வீர்களா இருந்தால் தேவனுடைய கோபம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்கள் மேலும் பற்றி எரியும். ஆவேசத்தோடும் வேகத்தோடும் நான் சொல்லுகிறேன், வெகு சீக்கிரமாக ஒரு முக்கியமான சம்பவத்தை உலகம் அறியத்தான் போகிறது. உலகம் கெதிகலங்கத்தான் போகுது. ஏன்? நன்மையை பெற்றுக்கொண்ட மக்களே கெதிகலங்க போகிறார்கள். இது நிச்சயமாக நடக்க போகிறது என்று ஆணித்தனமாக அடித்து சொல்லுகிறேன்.